வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் யாரெல்லாம் படிச்சுட்ருக்கீங்களோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமான்னு டவுட்டில் இருக்கீங்க, என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் படிக்கலைன்னு இன்னும் ஒரு தெளிவில்லாமல் படிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க படிக்கலை அதெல்லாம் இப்போ வரைக்கும் இன்னும் 68 நாள் இருக்க குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு இப்போ அது முக்கியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய 5 சப்ஜெக்ட்டை நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். படிக்கலைன்னா தயவு செஞ்சு அந்த 5 சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக உங்களாலையும் 170 அப்படிங்கிறது டார்கெட் பண்ணி நீங்கள் 170 அடிக்கலாம். அடித்தா தான் நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். நான் லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸில் 166 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் எப்படி படிக்கலாம், ஓகேங்களா, மெயின்ஸுக்கு எப்படி படிக்கலாம், நான் லாஸ்ட் டைம் மெயின்ஸுக்கு எப்படி ரிட்டன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன், என்னென்ன பென் யூஸ் பண்ணேன், என்னுடைய டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களுக்கு படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கோ ஸோ அவங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், நான் எடுத்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கு ஃபுல் சிலபஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரிக்கு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கேன். போத் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் நான் கவர் பண்ணி தான் நோட்ஸ் அப்படிங்கிறது எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ யூனிட் 8க்கு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. அதே போல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கேன். நம்மள ஐரோப்பிய வரியிலேருந்து காந்தியன் காலம் வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஓல்டு தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ ஓல்டு தமிழில் இலக்கியம் வித் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஜியாகிரஃபி ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் உங்களுக்கு டெலகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது சேல்ஸ் பர்பஸ் ஒன்லி தான். ஸ்பைரல் மாடலில் இருக்குது. உங்களுக்கு ஸ்பைரலையும் காட்டுறேன். உங்களுக்கு மாடல் சாம்பிள் PDF வேணும் அப்படின்னா அதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பைரல் மாடலில் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புகிறேன்னா நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கே காசு அதிகமாக வரும். ஒரு பேஜுக்கு 5லேருந்து 10 ரூபா வரும். ஸோ இது உங்களுக்கு ஹார்ட் காப்பி மெத்தட், ஸ்பைரல் மெத்தட். இந்த ஸ்பைரல் மெத்தட் ஆஃபர் அடுத்த வாரம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக உங்களுக்கு சாம்பிள் PDFக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 5 சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்க, அப்படி எல்லாமே படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம குரூப் 2 சரிங்களா? ஸோ குரூப் 4க்கு படித்ததுக்கும் குரூப் 2க்கு படிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ குரூப் 2ல் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் படிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இம்பார்ட்டன்ட் 5 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் நீங்கள் லாங்குவேஜ் சரிங்களா? ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபஸ்ட்டு படிக்கணும், படித்து முடிச்சிருக்கணும். இந்த சமயம் நீங்கள் லாங்குவேஜ் படித்து முடிச்சிருக்கணும். ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இந்த குரூப் 2க்கு படிக்கலைன்னா இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாங்குவேஜ் நீங்கள் ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ பொது தமிழ் நான் லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸில் பொது தமிழ் தான் சூஸ் பண்ணேன். மெயின்ஸுமே நான் தமிழ் தான் சூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பொது தமிழ் அப்படின்னு எடுக்கும்போது பொது தமிழுக்கு நீங்கள் 6th லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் 11th and 12th. என்னைய கேட்டால் நீங்கள் என்னென்னா பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பழைய ஸ்கூல் புக்ஸையும் ஒன்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரூப் 4 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பழைய தமிழ் புத்தகத்துலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழ். நான் தமிழ் எடுத்திருக்கேன், நீங்கள் வேறு என்ன எடுத்திருக்கீங்களோ அது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நான் தமிழ் தான் எடுத்திருந்தேன். ரைட். ரெண்டாவது நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஸோ கணிதம் இருக்கு இல்லையா? ஸோ கணிதம் தான் நீங்கள் 2வது யூனிட்டாக படிக்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் 6th லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய கணக்கு புக்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சில பேர் ஷார்ட்கட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். பட் ஈஸியாக எப்படி படிக்க முடியுமோ, எதுவுமே எனக்கு மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க 6th லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கு 2 கணக்குமே நீங்கள் நல்லா பார்த்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறது அட்லீஸ்ட் மனப்படமாவது பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கு என்னென்னு வராதவங்களுக்கு நான் சொல்கிறது. சரிங்களா? ஸோ கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 25 கொஸ்டின்ஸ், லாங்குவேஜில் 100 கொஸ்டின்ஸ், 100 + 25 125 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதுலேயே வந்துருச்சு. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8. சப்ஜெக்ட் என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு நமக்கு ஃபஸ்ட்டு 2019 சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க, TNPSC தரப்பட்டிருந்து. அதில் யூனிட் 8லேருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு 42லேருந்து 45 கொஸ்டின்
கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8 அந்த சிலபஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் என்ன இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, தமிழ் சமுதாய வரலாறு அக்காலம் முதல் இக்காலம் வரலாறுனா தமிழ் சமுதாய வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் தமிழில் இலக்கியம் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ போத் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நீங்கள் என்னென்னா கல்வெட்டு சான்றுகள் அப்படிங்கிறது படிக்கணும். முடிஞ்சுதா? இரண்டாவதாவது திருக்குறள். ஸோ திருக்குறளுக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும், 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய திருக்குறள்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்ததாக விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, அதில் வந்து உங்களுக்கு அறிஞர் பேரறிஞர் அண்ணா, பெரியார் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அதன் பிறகு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, அதன் பிறகு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்லாம் வரும். சரிங்களா? திராவிட இயக்கங்களின் எழுச்சி, இதுதான் உங்களுக்கு சிலபஸ் டாபிக்ஸே. ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் படிக்கணும். இந்த யூனிட் 8க்கான நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், பொது தமிழ் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு ஆப்டிடியூட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு லாங்குவேஜ்லேருந்து 100 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ். இந்த யூனிட் 8லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். மேக்ஸிமம் 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரதுக்கு, குரூப் 2ல 20 கொஸ்டின்ஸ் வரதுக்கு தாராளமாக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதிலே 145 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்தது 4ஆவது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு. இதில் இருந்து 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய நீங்கள் பாலிட்டியை கண்டிப்பாக படித்தே ஆகணும். அடுத்ததாக 5th ஒன் என்னென்னா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த ஹிஸ்ட்ரி வரலாறில் சிலபஸ் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரன் பாமினி. மராத்தியர்களை நீங்கள் பேஷ்வாக்கள் படிக்கணும். சில பேர் வந்து குரூப் 4ல் சொன்னாங்க, ஏதோ ஒரு இது விஜயநகரன் பாமினி தான் சிலபஸ்லேயே கொடுக்கல, ஏன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிலாம் நம்ம டிஎன்பிசியில் போய் கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கணும். மராத்தியர்கள்லேயே நம்ம வந்து முகலாயர்கள் படிப்போம். அதன் பிறகு மராத்தியர்களே பேஷ்வாக்கள், அதன் பிறகு விஜயநகரன் பாமினி, விஜயநகரம் அரசும் படிக்கணும். கிருஷ்ணதேவராய அரசு, அந்த சங்கம், சாலுவ, துளுவ, ஆரவீடு, அந்த 4 வம்சத்தையும் படிக்கணும். அதே போல் பாமினி வம்சத்தையும் படிக்கணும். அதன் பிறகு அது படித்து முடிச்சிட்டோமா, தென்னிந்திய வரலாறுன்னு படிக்கணும். தென்னிந்திய வரலாறுனா சில பேர் என்ன படிப்பீங்கன்னா, ராஷ்டிரகூடர் இவங்களெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ராஷ்டிரகூடர்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சேர, சோழ, பாண்டியர்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜிலிருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஆப்டிடியூடு இருக்கு இல்லையா? ஸோ ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். யூனிட் 8லேருந்து உங்களுக்கு வந்து 20லேருந்து 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ். நான் வந்து 20 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக உங்களுக்கு பாலிட்டியிலேருந்து 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிட்ட வந்துடும். அப்போ இதிலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 100 கொஸ்டின்னா 125, 145, 150, 160, 170, 172 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் மேக்ஸிமம். 172 வராட்டாலும் 150+ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் நீங்கள் சரியாக படிச்சிருந்தீங்கனாலே ஆன்சர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே படிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஆல். யாருக்கெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்லியிருக்கக்கூடிய டெலிகிராமில் நீங்கள் சேட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சாம்பிள் PDF வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆனால் ஹார்ட் காப்பி ஸ்பைரல் மெட்டீரியல் வேணும், ஸ்பைரல் மெத்தடில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் மட்டும்தான் ஆஃபர் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் காப்பி வீட்டுக்கே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.